வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் கோவை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் சோலார் பேனலை பற்றி பார்க்க போகிறேங்க. சோலார் பேனலில் சப்சிடி அண்ட் நான் சப்சிடி 2 விதமான பேனல் இருக்குது. அதில் எந்த பேனலை தேர்வு செய்வது, எந்த பேனலை தேர்வு செய்தால் எப்படி பணத்தை சேமிக்கலாம்களை பற்றி பார்க்கலாங்க. இதில் டிசிஆர் நான் டிசிஆர் 2 விதமான பேனல் இருக்குதுங்க. டிசிஆர் பேனலுக்கு நான் டிசிஆர் பேனலுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிற பார்த்துடலாம். டிசிஆர் பேனல் எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நான் டிசிஆர் பேனலை வந்து ஃபாரினில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறனால அந்த ப்ரைஸோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. ஃபாரினில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பேனலுக்கு வந்து சப்சிடி இருக்குங்க. அதனால் ஃபாரினில் மேனுஃபேக்சரிங் செய்கிற பேனலுக்கு வந்து சப்சிடி கிடையாது. எதனால் வந்து ப்ரைஸ் அதிகம்னா, நம்ம மூலக்கூறான பொருள்களெல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. சப்சிடி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகும், மேன் பவருக்கு வேலை கிடைக்கி. இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பேனலுக்கு மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இதனால தான் வந்து இந்த பேனலுக்கும் அந்த பேனலுக்குள்ள டிஃப்ரென்ஸுங்க. எல்லா பேனலுமே வந்து சேம் வாரண்டியில் தான் தராங்க. சரி, ஓகே, இதில் வச்சு என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருங்கிற பற்றி பார்க்கலாம். அதான் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற சப்சிடி பார்த்திங்கன்னா 78,000 வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து 3 கிலோவாட் வரைக்கும் 2 கிலோவாட்டுக்கு 60,000 ரூபாயும், 3 கிலோவாட்டுக்கு 78,000 தராங்க. 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபா சப்சிடி தராங்க. நம்ம இந்த சப்சிடி வச்சு எந்த வரைக்கும் பேனல் போடலாம், எத்தனை கிலோவாட் வரைக்கும் பேனல் போடலாம் அப்படிங்கிற பார்க்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கிலோவாட் பேனல் போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேனல் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 550 590 வாட்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ 550 வாட்ஸ் பேனல் நீங்கள் போட்டிங்கன்னா டிசிஆர் பேனலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20,000 ரூபா வருங்க. நான் டிசிஆரோட பேனலை பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 5,000 ரூபா வருங்க. அப்போது இதுக்கு வந்து 6 பேனல் போடும் பொழுது 20,000 ரூபாயில் 6 பேனல் போட்டிங்கன்னா 1,20,000 ரூபா வருங்க. நான் டிசிஆர் பேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வந்து 6 பேனல் போட்டால் 90,000 ரூபா வருங்க. இப்போ இதில் டிசிஆரில் வந்து 1,20,000 ரூபா, நான் டிசிஆரில் வந்து உங்களுக்கு 90,000 ரூபா. இந்த டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் நம்மளுக்கு சப்சிடி வந்து 78,000 ரூபா வருது. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 78,000 ரூபாயில் 30,000 ரூபா போச்சுன்னா நம்மளுக்கு 48,000 ரூபா அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம சப்சிடி கொடுக்குற பேனலே போய்க்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு 10 கிலோவாட் வீட்டுக்கு போடுறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துருங்கன்னா 10 கிலோவாட்டுக்கு 550 வாட்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 18 பேனல் போடணுங்க. 18 பேனல் வந்து டிசிஆர் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3,60,000 ரூபா வருங்க. இதே நான் டிசிஆர் பேனல் போட்டிங்கன்னா 18 பேனல் போட்டிங்கன்னா 5,000 ரூபான்னு சொல்லி போட்டிங்கன்னா 2,70,000 ரூபா வருங்க. இது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 90,000 ரூபா. அப்போது நம்மளுக்கு சப்சிடி பார்த்திங்கன்னா 78,000 ரூபா தான் வருங்க. ஆனால் இது வந்து டிஃப்ரென்ஸே வந்து நமக்கு 90,000 ரூபா வரும். இதே சப்சிடி வர்ற பேனலை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 12,000 ரூபா நட்டம். இதே நான் சப்சிடி பேனல் போட்டோம்னா நம்மளுக்கு அந்த 12,000 ரூபா நம்மளுக்கு மிச்சமாகுங்க. இந்த மாதிரி ஒரு 9 கிலோவாட்டுக்கு மேலே போகும்பொழுது நாம் வந்து நான் சப்சிடி பேனலில் போடுறா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க. அதாவது கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்கும்பொழுது வந்து அதுதான் பெனிஃபிட்டுங்க. அது கம்மியாக இருக்கிற பேனல் எல்லாமே வந்து நம்ம சப்சிடி பேனலில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான கேள்விகளுக்கு பதில் வந்து நான் மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று வீடியோ தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.